நம்மள நிறைய பேர் ஓமத்தை சும்மா வயிற்று வலிக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனா இதுல ஒளிஞ்சிருக்கிற மருத்துவ ரகசியம் தெரிஞ்சா இன்னைக்கே இத உங்க தினசரி உணவுல சேர்த்துப்பீங்க. மூட்டு வலியில இருந்து சுகர் கட்டுப்படுறது வர ஓமத்தை எப்படி சரியா எடுத்துக்கணும்னு இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க உங்க ஆரோக்கியத்தை மாத்த போற ஓமத்தோட 10 மிரட்டலான நன்மைகளை தெரிஞ்சுப்போம். பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாய் ஆரோக்கியம். பல்வலி மற்றும் ஈறு பிரச்சனைகள் பெரியவங்களுக்கு ரொம்பவே காமன். ஓமத்துல இருக்கிற சத்து வாயில உள்ள கெட்ட கிருமிகளை அழிச்சு ஈறுகளை பலப்படுத்துங்க. ஓமம் வெறும் வாய் துர்நாற்றத்தை மட்டும் போக்காது, பல் சொத்தைய தடுக்கிறதுக்கும் இது உதவும்னு பல் மருத்துவர்களே சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி. வயசாகும் போது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். ஓமத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலுக்குள்ள இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி செல்களோட ஆயுள்களை நீடிக்குதான். இது சளி, காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றுகள்ல இருந்து நம்ம உடலை காக்கிறதுக்கு ஒரு கவசம்னு சொல்றாங்க மருத்துவர்கள். ரத்த அழுத்த கட்டுப்பாடு. ரத்த அழுத்தம் அதாவது பிபி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓமம் ஒரு சிறந்த வரப்பிரசாதம். இது உடம்புல இருக்க அதிகப்படியான சோடியத்தை சிறுநீர் வழியா வெளியேற்றி ரத்த நாளங்கள்ல இலக செய்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது. ஓமம் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. உடல் எடைய சீராக்குறது. மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுறதாலதான் வயசான காலத்துல உடல் எடை கூடுது. ஓமம் தண்ணிய காலையில ரெகுலரா குடிக்கும் போது அது உடல்ல இருக்க தேவையில்லாத கொழுப்பை கரைக்க உதவுது. இது இயற்கையான முறையில உடல் எடையை மெயின்டைன் பண்ண உதவுங்க. டைஜஸ்டிவ் டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கலாமா? தினமும் காலையில எழுந்த உடனே இந்த தண்ணிய ஒரு கிளாஸ் குடிங்க. செரிமானம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். வெயிட் குறைக்க கூட ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி இது பண்றது. ஒரு டம்ளர் தண்ணியில 1/2 ஸ்பூன் ஓமத்தை சேர்த்து ராத்திரி முழுக்க ஊற வச்சிருங்க. காலையில எழுந்ததும் அந்த தண்ணிய லைட்டா சூடு பண்ணி, கொதிக்க விடாதீங்க, லைட்டா சூடு பண்ணி வடிகட்டி குடிச்சா போதும். இதுதான் டைஜஸ்டிவ் டீடாக்ஸ் வாட்டர். இது குடல் செயல்பாட்டை தூண்டி நாள் முழுவதும் செரிமானத்தை சீராக்கும். நெஞ்செரிச்சல், கேஸ் பிரச்சனை இருந்தா குறைக்கும். எந்த பொருளா இருந்தாலும் அளவோட சாப்பிடுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. மூட்டு வலி. மூட்டு தேய்மானம்னால வர வலிய தவிர்க்க ஓமம் அற்புதமான மருந்து. இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை மூட்டுகள்ல இருக்க வலிய மெதுவா குறைக்குதுங்க. தொடர்ச்சியா ஓமத்தோட சேர்த்து கொஞ்சம் சுக்கு கலந்து சாப்பிட்டா மூட்டு வலி குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சுவாச கோளாறுகள். அடிக்கடி நெஞ்சு சளி பிடிக்கிறவங்களுக்கு ஓமம் ஒரு இயற்கையான மருந்துங்க. இது சுவாச பாதையில இருக்க அடைப்புகளை நீக்கி ஆக்சிஜன் சீரா உள்ள போக உதவி செய்யுது. ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சளி, இரும்பலால கஷ்டப்படுறீங்களா? இந்த ஒரு சின்ன உருண்டை போதும். நெஞ்சு சளிய ஈஸியா கரைச்சு வெளியேற்றிடுங்க. 1 ஸ்பூன் ஓமத்தை லேசா கடாயில வறுத்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன துண்டு கருப்பட்டிய சேர்த்து ரெண்டையும் ஒன்னா வச்சு இடிங்க. இப்போ இத கையால சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த ஓமம் கருப்பட்டி உருண்டை நெஞ்சு சளிய இலக்க வச்சு வெளியேற்றிடும். தொண்டை கரகரப்புக்கு இது சிறந்த நிவாரணம். ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் கொண்டதால இது கிருமிகளை அழிக்குங்க. சளி, இரும்பல் வந்தா வீட்டு வைத்தியமா இத உடனே செஞ்சு பாருங்க. அசிடிட்டி மற்றும் நெஞ்செரிச்சல். ஓமத்துல இருக்கிற சத்து என்சைம்களை சுரக்க வச்சு உணவை வேகமா ஜீரணிக்க உதவுதுங்க. இதனால அமிலத்தன்மை குறையுது. சாப்பாடுக்கு அப்புறம் நெஞ்சு எறிகிற பிரச்சனையே வராது. வயிற்று உபாதைகள்.
கேஸ் ட்ரபிள், வயிறு உப்பசம் இதுக்கெல்லாம் ஓமம் ஒரு பவர்ஃபுல்லான மருந்து. இது வயித்துல இருக்கிற தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி தேவையில்லாத வாயுவை வெளியேத்துது. இதனால வயிற்று வலி, செரிமான கோளாறுகள் இருந்ததுன்னா உடனடியா ஓமம் சாப்பிட்டா குறையுங்க. சாப்பிட்டது ஒழுங்கா ஜீரணம் ஆகாம வயிறு உபசத்தால கஷ்டப்படுறீங்களா? இந்த ஒரு ட்ரிங்க் போதும். குடிச்சா 10 நிமிஷத்துல ரிலீஃப் ஆயிடும். ஒரு டம்ளர் தண்ணிய நல்லா கொதிக்க வைங்க. அதுல 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச சின்ன சுக்கு துண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்து அந்த தண்ணி பாதியா வர வரைக்கும் கொதிக்க வைங்க. அப்புறம் வடிகட்டினா சூப்பர் மருந்தான ஓமம் சுக்கு பானம் ரெடி. இது கேஸ் பிரச்சனைக்கு உடனடி நிவாரணம். நெஞ்செரிச்சல உடனே குறைக்கும். செரிமானத்தை தூண்டி வயிறு ப்ளோட்டிங் ஆகுறத தடுக்கும். ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நச்சுக்களை வெளியேற்றுதல். உடலுக்குள்ள இருக்க கழிவுகள் சரியா வெளியேறலனாதான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு டாக்டருங்க சொல்றாங்க. ஓமம் சாப்பிட்டா கிட்னி மற்றும் குடல் செயல்பாட்டை நல்ல வேலை செய்யறதுக்கு தூண்டும். உடலை உள்ள இருந்தே சுத்தப்படுத்துங்க. இதுதான் டீடாக்ஸ்னு சொல்வாங்க. இது சரும பொலிவுக்கும் உதவியா இருக்குமா. செரிமானத்தின் ராஜா. ஓமத்தோட நம்பர் 1 பலன் என்னன்னா, இது செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை 100% சீராக்குறது தான். உணவு ஒழுங்கா ஜீரணம் ஆச்சுனாவே பாதி நோய் வராதுங்க. இது வயசானவங்களுக்கு ஏற்படுற மந்தமான செரிமானத்தை சுறுசுறுப்பாக்குறதுக்கு ஓமம் பெரிய உதவியா இருக்கும். ஓமத்தை பத்தின 10 அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா ஒண்ணு முக்கியம், யார் யாரெல்லாம் ஓமத்தை சாப்பிடக்கூடாதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு அலர்ஜி, கிட்னி பிரச்சனை, இல்ல கல்லீரல் பிரச்சனை, இல்ல வாய்ப்புண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம நீங்க ஓமத்தை சாப்பிடக்கூடாதுங்க. கட்டுக்கதைகள். ஓமம் சாப்பிட்டா ஒரு நாள்லயே தொப்பை குறைஞ்சிரும். எந்த உணவும் மேஜிக் பண்ணாதுங்க. ஓமம் டைஜஷனை சீராக்கி மெட்டபாலிசத்தை தூண்டும். இது உடல் எடையை குறைக்க தூண்டுற ஒரு துணை பொருள் தான். ஆரோக்கியமான டயட் மற்றும் எக்ஸசைஸ் இருந்தா மட்டும்தான் உடல் எடை குறையும். எவ்வளவு சாப்பிட்டாலும் ஓமம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படி இல்லங்க. ஓமம் அதிக சூடு தரும். அளவுக்கு மீறி ஓமம் சாப்பிட்டா வாய்ப்புண், வாய் எரிச்சல் வரலாம். பெரியவங்களுக்கு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. மருந்து மாத்திரைகளை நிறுத்திட்டு ஓமம் மட்டுமே சாப்பிடலாம். இது மிகப்பெரிய தவறு. ஓமம்ன்றது ஒரு சப்ளிமெண்ட், எக்ஸ்ட்ரா அடிஷன் தாங்க. பிபி, சுகர் போன்ற நோய்களுக்கு உங்க மருத்துவர்கள் கொடுக்கிற மாத்திரைகளை நீங்க ஒருபோதும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓமத்தை எப்பவுமே அளவோடு எடுத்துக்கிறது தான் நல்லது. நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிறது தான் நல்லது. உடம்புக்கு நல்லதுன்னு நிறைய சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஓமம் ஒரு நல்ல செரிமான தூண்டி. ஆனா இது அனைவருக்கும் பொருந்தும் அதிசய மருந்து இல்ல. சோ எதுனாலும் உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஓமத்தை பத்தின இவ்ளோ நன்மைகளை தெரியப்படுத்த இந்த வீடியோவை உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க இது ஒரு உதவியா இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ல கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க நாங்க பல தகவல்களை சொல்லிக்கிட்டே இருப்போம்.